அன்னைக்கு ஒரு நாள் திண்டுக்கலுக்கு ஆஃபீஸ் வேலையாக போயிருந்தேங்க. அதில பஸ்ஸில தான் போயிருந்தேன். எப்போ நான் பைக்ல தான் போவேன். சரி அன்னைக்கு பஸ் ட்ராவல் எப்படி இருக்கும்? ஏன்னா மழை பெஞ்ச இருந்துச்சா, சரி நம்ம பஸ்ஸிலேயே போலாம் அப்படின்றக்காக கிளம்பிட்டேன். போற வழியில பார்த்தீங்கன்னா, செம வியூஸுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 1/2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் திண்டுக்கல் ரீச் ஆயிட்டேன். சுத்தலும் உள்ள என்டர் ஆவனயே நெறைய கடைகள் இருந்தது. அது கடைகள் டிராஃபிக் வேற இருந்துச்சு. அப்படியே பஸ்ஸில போகும்போது மழை சாரல் வேற. ஜன்னல் ஓரமா உட்காந்ததுனா செம்மையா இருந்துச்சு. அப்ப இளையராஜா சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இறங்குறதுக்கு முன்னாடியே மழை நல்ல மழைனால என்னால இறங்க முடியல. அப்புறம் பஸ்லயே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். லைட்டா மழை விட்ட உடனே கீழ இறங்குனேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாப்புல. போற வழியில வெள்ளை விநாயகர்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் வெள்ளை விநாயகர் கருப்பா தான் இருக்கும். இங்கே வெள்ளை விநாயகர் இங்கே மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் பைபாஸ்ல அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கன்னா அவருடைய வீட்டுக்கு தாங்க. அங்கே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே நம்ம சாப்பாடுலாம் சும்மா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலான்ட்டு என்னன்னு கேட்டேன் பிரியாணி வச்சிருக்கேன் அப்படின்னாப்புல. சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடத்தரை பார்த்துட்டே போயிட்டோம். லைட்டா மழை சாரல் விழுந்துதாங்க இருந்துச்சு. ஸோ அது அந்த சாரல்லே வண்டி ஓட்டும்போது செம்ம ஃபீலிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா போக ஆரம்பிச்சிட்டோம். போற வழியில எல்லாம் நிறைய வண்டிகள் இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் காட்டிட்டே இருந்தாப்புல. அந்த ஏரியாவுடைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த எங்க ஊர் கிராமம் அப்புறம் போற வழியில சர்ச் ஒன்று இருந்துச்சு. இது பழமையான சர்ச்சுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த சர்ச்செல்லாம் கிராஸ் பண்ண உடனே தான் அவங்களுடைய கிராமம் வந்துச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் எல்லாம் பார்த்து பேசியிருந்துட்டு அந்த பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வயிறு முள்ளா நல்லா சாப்பிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு வீட்டு செஞ்சது. அதுக்கப்புறம் போன விஷயத்துக்கு என்னன்னா ஒரு மாயனார வகுப்பு திறப்பு விழாக்காக போயிருந்தனால நல்லபடியாக திறந்து வச்சுட்டு பிள்ளைகிட்ட நல்லபடியாக பேசிட்டு பாசிட்டிவ் 2 வார்த்தை பேசி முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேங்க. See you all.